விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த காணொளி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தூத்துக்குடி மாவட்டம் அண்டு கோவில்பட்டி வட்டம் வேலாயுதபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஏஆர்எஸ் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஸ்டேஷன் சார்பாக உலக மண் தினத்தை முன்னிட்டு இந்திய உழவர் உரக்கூட்டுறவு நிறுவனத்தின் சார்பாக நேனோ யூரியா மற்றும் நேனோ டிஏபி மற்றும் சகாரிக்கா இந்த மாதிரி பயிர்களுக்கு பயன்பெறும் உரங்களான பயிர்களுக்கு அதிக அளவு சத்துக்களை இலைவழியாக கொடுக்கக்கூடிய உரங்களை பற்றி நம்ம இந்த காணொளி பதிவில் பார்க்க போகிறோம். இந்த உரங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ நேனோ யூரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக அளவில் இப்போ சவுத் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் சவுத் சைடு அதிகமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நேனோ யூரியா வந்து மக்காச்சோள கிராப்புக்கு வந்து அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. அதற்கடுத்து இந்த நேனோ டிஏபி அப்படிங்கிறது உளுந்து பாசி கூட உங்களுக்கு செலவு எவ்வளோ ஆகுனா ஒரு 1000 ரூபா தான் ஆகும். அதுக்கு மேலே நமக்கு நிறைய செலவாகாது. ஸோ அரசாங்கம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த நேனோ டிஏபி அப்படிங்கிற உரத்தை கொண்டு வந்து எல்லா விவசாயிகளுக்கும் பார்த்தீங்கன்னா மூட்டையை எடுக்காமல் நம்ம ஒரு 25 நாள் 30 நாளைக்கு மேலே பயிருக்கு பயன்படுது எல்லாமே கரைசலாக வாங்கி பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பயிர் வகை பயிர்களுக்கு வந்து அதிக அளவில் நேனோ டிஏபி வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த சக்காரிக்கா அப்படிங்கிற பொட்டாசு நிறைந்த, அதாவது சீவீட்ஸ் அப்படிம்பாங்க, கடற்பாசி உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உரங்களை வந்து அதிக விவசாயிகள் வந்து நேனோ யூரியா ப்ளஸ் சக்காரிக்காவோட கலந்து தெளிக்கிறாங்க மற்றும் நேனோ டிஏபி மற்றும் சக்காரிக்கா உரங்களோட கலந்து தெளிக்கிறாங்க. இப்போது இந்த இஃப்கோ மூலிமா இந்த ட்ரோன் வந்து விவசாய பெருமக்களுக்கு பயன்பெறும் வகையில் ஒரு ஏக்கருக்கு வந்து 400 ரூபா மட்டும் சார்ஜ் பண்ணி அந்த ட்ரோன் மூலிமா பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி வந்து இந்த ட்ரோன் மூலிமா ஸ்ப்ரே பண்ணி தராங்க. அதுவும் ஒரு ஏக்கருக்கு வந்து 400 ரூபா தான். ப்ளஸ் நீங்கள் அந்த நேனோ யூரியா இல்லைன்னா நேனோ டிஏபி அந்த பயிரை பொறுத்தவரை நீங்கள் அந்த இது உங்கள் பயிர்களில் நீங்கள் அது கண்டிப்பாக நீங்கள் அந்த நேனோ யூரியா நீங்கள் அடிக்கிறதுனால உங்கள் வயலில் வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்படி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து 400 ரூபா தான். மருந்தடிக்கிற செலவு மொத்தமே 400 ரூபா தான். மேற்படி நீங்கள் அந்த நேனோ யூரியா மட்டும் நீங்கள் கடையில் போய் வாங்கிட்டு வந்தால் மட்டும் போதும். நாங்கள் அது உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 400 ரூபா மட்டும் சார்ஜ் பண்ணி அடிப்போம். மற்றபடி நீங்கள் ப்ரைவேட் ரிலேட்டடான ட்ரோன் வச்சு அடிச்சிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 650 ரூபாலேருந்து 700 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் அவங்க எந்த விதமான பொருளையும் உங்களை வாங்க சொல்ல மாட்டாங்க. நாங்கள் 400 ரூபாய்க்கு அடிப்போம். ஃபஸ்ட்டு 400 ரூபாய்க்கு தான் ஒரு ஏக்கருக்கு அடிப்போம். ஆனால் ப்ளஸ் நீங்கள் அந்த நேனோ யூரியா வந்து ஸ்ப்ரே பண்ணால் எங்களுக்கு அது போதும். ஏன்னா அது வந்து பிளான்டோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா தலைச்சத்து பிளான்டோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு ஏக்கருக்கு வந்து இப்போ மக்காச்சோளம் போட்டிருக்க விவசாய பெருமக்கள் அனைவரும் ஒரு ஏக்கருக்கு வந்து எப்படியும் கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை யூரியா வந்து போடுவாங்க கண்டிப்பாக. ஆனால் தான் அந்த ஒரு மூட்டை யூரியா போடுறதுக்கு பதிலாக அந்த குருணை உரங்களை போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த நேனோ யூரியா வந்து இலைவெளியாக தெளிக்கிறது வந்து இலைவெளியாக கொடுக்கறதுனால பிளான்ட்டுக்கு வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கும். இலைவெளியாக நீங்கள் தெளிக்கிறதுனால நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது உங்கள் ஏக்கருக்கு வந்து இப்போ இந்த மாதிரி இஃப்கோ மூலிமா ட்ரோனு சப்சிடியில் நான் 400 ரூபாய்க்கு நான் அடிக்கணும் அப்படின்னா நான் வந்து யார்கிட்ட கால் பண்ணி கேட்கணும், நான் எங்கே அதை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து எல்லா ஆப்பும் டவுன்லோட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த ஆப் இஃப்கோ கிசான் உதயத் அப்படிங்கிற ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபோன் நம்பர், உங்கள் பேர், நான் என்ன பயிர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை ஏக்கர் பண்ணியிருக்கீங்க, இந்த தகவல் வந்து நீங்கள் பதிவு பண்ணால் போதும். அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி மருந்தை வந்து அவங்க ட்ரோன் மூலிமா வந்து உங்கள் ஏக்கரில் வந்து உங்கள் வயலில் வந்து அவங்க ஸ்ப்ரே பண்ணி தருவாங்க. மேலும் விவசாய பெருமக்களுக்கு விவசாயம் தொடர்பான பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி எந்த பூச்சிக்கு என்ன மருந்து அடிக்கிறது, என்ன பயிருக்கு என்ன களை உள்ளே வந்திருக்கு, அதுக்கு என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது, அதற்கடுத்து எந்த உரங்களை எதோட மிக்ஸ் பண்ணுறது, என்ன பயிருக்கு எவ்வளோ உரங்கள் போடுறது, எந்த பருவத்தில் போடுறது, இதெல்லாம் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த காண்டாக்ட்டுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி.